முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாளின் பாடல் மற்றும் ஆண்டோடைய வார்த்தை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. தேவனுடைய நாம் மகிமைப்பட போகிறது. தொடர்ந்து நாம் எல்லாரும் சேர்ந்து எனது முதலாவதாக கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் 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 என்று சொல்லி அவரை கனப்படுத்துவோமா. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்கிறது அவருக்கு லேசான காரியம். இணைந்து பாடி ஆண்டோடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம், லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பல இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். சொல்லுமா. மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதன் மன்னாவை அழித்தது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை அழித்தது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். உமக்கது லேசான
காரியம். பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கு லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். சொல்லுமா, இடறிய மீனவன் சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். இளையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். இளையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான. சொல்லுவோம், இளையனை கோமகனாய் இளையனை கோமகன் அரியணை ஏற்றுவது லேசான. இளையனை கோமகனாய் இளையனை கோமகன் அரியணை ஏற்றுவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உமக்கது உமக்கது லேசான காரியம். உமக்கது உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலமுள்ளவன் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலன் இல்லா. யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான. ஒரு வீட்டில் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ரெண்டு கரத்தில் உயர்த்தி யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பரிசுத்தரே 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 நீ ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே
வைத்து கண்ணை மூடி உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம். உம் நாமம், உம் நாமம், உம் நாமம், உம் நாமம் உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம். ஆம் தேவஜனங்களே, கர்த்தரை தூய்த்தது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். தொடர்ந்து ஒரு அறிவிப்பை கவனிங்கள். நித்திய பெரும் கிறிஸ்டியன் மேட்மணி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமணத்தை காத்து கொண்டிருக்கிற யாராவது இருப்பார்கள் என்றால் உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்கிறேன். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நன்மையாக நிச்சயமாய் தருவார். அதை குறித்த அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்களே, தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனிப்போமாக. இந்த நாளில் நமக்கென்று ஆண்டு தந்திருக்கிற பிரத்யேகமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு தருவார். நல்ல விழிப்போடு கூட கவனத்தோடு நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார், இடைப்படுவார். எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் அல்லது 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கணும். 10லேருந்தே 16 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். அது ஒரு பேசேஜ். அந்த பேசேஜ் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. இந்த 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது பிற்பகுதி, எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால். அதான் பான யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது. யாரா இருந்தாலும் பார்த்து பக்கத்தில் சொல்லுங்க, யாரா இருந்தாலும் கர்த்தர் உதவி செய்வார். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உதவி செய்வார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உதவி செய்வார். அதான் சொல்லுவாங்க, வாழ்வின் நீரே தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே என் பாதையில் நீரே, எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசு. எந்த சூழ்நிலையும் அலிசோத்திரம், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் உம்மை துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் என்று சொல்லி நாம் பாடுகிறோமே. அப்படிப்பட்ட உன்னதன் அனுபவத்தை யாரா இருந்தாலும் உங்களுக்கும் உதவி செய்வார், எனக்கும் செய்வார். ஆங்கில வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஒன், ஆல் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருக்கும், ஒவ்வொருவருக்கும், என்னது ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறவர் அலிசோத்திரம். ஒவ்வொருவருக்கும், யார் எல்லாருக்கும். ஆனால் தமிழில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, எவரையும் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்கள் சில லாங்குவேஜில் சில வார்த்தைகள் கொஞ்சம் ரொம்ப நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கடந்த மாதத்தில் கூட தியானித்தோம், எழும்பு சியோன், எழும்பு எழும்பு சியோனே, எழும்பு எழும்பு பலன்கொள் கர்த்தருடைய புயமே. இந்த கர்த்தருடைய கரம் தொடர்ந்து உங்களோடு கூட இருக்க போகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அழைச்சங்க பார்ப்போம். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. You hold strength and power in the palm of your hand to build up and strengthen all. கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புகிற மாதமாய் இந்த மாதம் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களையும் என்னையும் கட்டி எழுப்புகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் காணப்பட ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, உம்முடையவைகள் உம்மாலே உம்முடைய கரத்தினாலே அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. நான் சொல்ல சொல்லுங்க, உம்முடையவைகள் உம்முடைய கரத்தினாலே உம்மாலே. பிரைஸ் தி லார்ட். என்ன ஆண்டவரே, நீங்க தந்த ஆசீர்வாதம். ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறதற்கு தாவீது தீர்மானம் பண்ணா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ கட்ட மாட்டாய், உன் கற்ப பிறப்பு இந்த வேலையை செய்வான். ஒன்னு என்ன செஞ்சா, சோர்ந்து போகல. அதுக்கு தேவையான தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் சேகரித்து வைக்கிறான். ஆனா கர்த்தருடைய ஆலய வேலை இன்னும் பெரிய வேலையா இருந்ததுனால ஜனங்கள்கிட்ட சொல்றான், இதை குறித்து இன்னும் நமக்கு வேணும். அப்படிங்கிற நேரத்துல ஜனங்களும் உற்சாகமா கொடுக்குறாங்க. நல்லா பாருங்க, இந்த 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமா இருக்கிறோம். அரதேசினா என்ன?
பரதேசி நானே. அரதேசி அப்படின்னா ஃபாரினர்ஸ், பரதேசிகள்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஃபாரினர்ஸ் ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் ஸ்தோத்திரம், இது வெளி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டில் வந்து அனாதைகள். நல்ல சார் என்னது அப்படி தானே, அனாதைகளாய் தானே, அனாதைகள், ஆதரவற்றவர்கள், ஃபாரினர்ஸ். அடுத்ததாக ஸ்ட்ரேஞ்சர்ஸ், என்கிட்ட எல்லாரும் ஒட்டும் கிடையாது, உறவு இல்லைன்னு இருக்கிறாங்க. தனித்து விடப்பட்ட நிலையிலே நான் காணப்படுகிறேன். அப்படிப்பட்ட நிலை தான், அவங்களுக்கு சொந்தமான எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க கொடுக்கறத வச்சு சொல்கிறான். நீங்கள் அந்த வசனத்தை பாருங்க, உம்மாலே உங்களுடைய கரத்தில் வாங்கி உங்கள் கரத்திலேயே கொடுத்துருக்கோம். சொல்லுங்க அல்லேலூயா. எங்களுக்கு எந்த ஆதாரமும் இந்த உலக பிரகாரம் இல்லாட்டியும் எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எத்தனை பேர் புரிஞ்சு நான் சொன்னது? சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் இந்த உலகத்திற்கு ஆதாரத்தை நம்பி இருப்பாங்க, நம்ம ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். கரங்களை போய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பாப்போம். நான் ஆதாரத்தை நம்பல, என்ன ஆசீர்வதிக்கிறேன் தேவனை நான் நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் இந்த நாளிலே பெருக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. எவரையும் வல்லமையும் அதிகாரம் உள்ளவனாக்கும்படி வல்லமை உம்முடைய கையில் உள்ளது என்று சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பிலே பக்தன் அப்ப கட்டி எழுப்புகிற ஒரு மாதத்திற்காக கர்த்தர் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல அவன் சொல்லும் பொழுது நான் ஃபீல் பண்றது அதுதான். என்ன, அவனுடைய தன்னுடைய அனுபவத்தை சொல்றான். எவரையும் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சொல்றான். எவரையும் யாரு, எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார்? 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஸ்தோத்திரம், அற்பமான பின்னணி. ஸ்தோத்திரம், அதிலிருந்து கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அவனுடைய பின்னணி எவரையும் மேன்மைப்படுத்தன்னு சொல்றானே, ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, அவன் தன்னுடைய பின்னணியை யோசித்து பார்க்கிறான், தன்னுடைய பேக்ரவுண்டை யோசித்து பார்க்கிறான். ரொம்ப அற்பமான பின்னணி. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கரங்களை வைத்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். அற்பமான ஒரு பின்னணி. அவன் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறான். இவனுடைய லைஃப் தாவீது அப்படிங்கிறது இந்த பேர் எந்த அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த புத்தகத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரூத்தின் புத்தகத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னால் அவனுக்கு ஹிஸ்டரி சொல்லப்படல. இந்த ரூத்லேருந்து ஆரம்பிக்கு. நீங்கள் ரூத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ரூத் சாப்டர் 4 and verse 17. அல்சோத்ரப், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பகுதி 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 22ஆம் வசனத்தில் பாருங்க, அவர்கள் ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். ஸோ தாவீதுடைய அப்பா பேர் என்னது? ஈசாய். ஈசாயுடைய அப்பா பேர் என்னது? ஓபேத். அப்ப ஓபேத் யார்? தாவீதுக்கு யாரு? தாத்தா. ஓபேத்துடைய அப்பா பேர் என்னது? போவாஸ். போவாஸ் யாரு? பூட்டா. அப்ப ரூத் என்னன்னா யாருன்னா பூட்டி. நல்லா இப்ப நான் சொல்ற ஹிஸ்டரி புரியுதா உங்களுக்கு? அப்ப தாவீதுக்கு பூட்டி பேர் என்னது அப்படின்னா ரூத்தம்மா. நம்ம வேதத்தில் இருக்க பேர்களை தான் பேர் சொல்லி கூடுவோம். இயேசுவே இயேசுன்னு தான் கூடுவோம், மிஸ்டர் இயேசு, மிஸ்ஸஸ் இயேசு. ஆனால் உங்களுக்கு மட்டும் இப்போ ஜஸ்பிரவரத்தில் எல்லாம் தூக்கிட்டாங்க. என்ன இனிமே சிஸ்டர் பிரதர்லாம் சொல்ல மாட்டாங்க, பேர்கள் தான். 70 வயசு ஆனாலும் 75 வயசு ஆனாலும் பேர் தான் சொல்கிறாங்க. இயேசுநாதரே பேர் சொல்லி தானே சொல்கிறோம். யாராவது மிஸ்டர் இயேசு, தாய் மிஸ்ஸஸ் இயேசு, பிரதர் இயேசு, சிஸ்டர் இயேசு அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? டாக்டர் இயேசு, என்ஜினியர் இயேசு, கர்னல் இயேசு எல்லாம் சொல்லணும்னா எல்லா பேரையும் சொல்லணும். சில நேரங்களில் சில இடங்கள் போகும் பொழுது அந்த கூட்டங்களுக்கு மேயர் வந்திருப்பாங்க. உடனே சொல்கிறேன்னு என்ன சொல்லுவாங்க? வணக்கத்துக்குரிய மேயர் அப்படிலாம் சொல்லுவாங்க. பேரை கூட சொல்ல விட மாட்டாங்க. வணக்கத்துக்குரிய மேயர்னு சொல்லணும், சொல்லக்கூடாது. அதான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த அவங்களோட ரெக்கார்டிக்கல் ஒர்க்கெல்லாம் பண்ணுற நேரத்தில் அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு. அப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் பார்த்தா அது சிலர் பிரசங்கம் பண்ண நேரத்தில் ஆபிரகாம் ஐயா அப்படி சொல்கிற கேள்விருக்காங்க. கொஞ்சம் கேட்குறது கொஞ்சம் நல்ல ஒரு சூதிங்காக இருக்கும். ஆனால் ஆபிரகாம் அதில் வேற அவன். உங்களை யாராவது பார்த்து நான் அவன் சொன்ன 70 வயசு ஆளை பார்த்து அவன் சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் வேதத்தில் இருக்கிற பிதாக்கள் அந்த உரிமையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சின்ன பையனாலும் நோவான் அவன் சொல்ல முடியுது.
பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கள் கேரளாவில் இருந்தீங்கன்னா மலையாளம்னா நல்லவன் அவன் ஏசுநாதரே சொல்லிடலாம். சரி, அப்படிப்பட்ட நிலை. நல்லா கவனிங்க. அப்போ பாருங்க, இந்த தாவீதுக்கு பூட்டி யாரு? ரூத். இந்த ரூத் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாங்கன்னா, எந்த பின்னணி? மோவாப் தேசத்து ஸ்திரீ. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நல்லா தெரியும், மோவாப் தேசத்து ஸ்திரீ. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். அல்ல ஸ்தோத்திரம். நீங்க போகிற இடத்துல நானும் வருவேன், மரணமே அல்லாமல் உண்மை எதுவும் பிரிப்பதில்லை, இனிமே இதை குறித்து எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய மாமி நகோமியை இறுக பிடிச்சு, அந்த சேலையை பிடிச்சி முந்தானை பிடிச்சிட்டு அப்படியே நேரம் எங்க வந்தாங்க? சத்தியம் உங்க வீட்டுக்கு வரல, எங்க வந்தாங்க? பெத்தேலுக்கு அவங்க வந்ததை குறித்து பார்க்கணும். அங்க வந்தோடனே சும்மா இருக்கல, அலிசோத்தோட புது இடம்னு சொல்ல அவங்க தீவிரமாக செயல்பட்டு வயல்வெளிக்கு போகிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், போவாசுடைய வயல்வெளியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கணும். பின்பதாக இந்த போவாசியை திருமணம் முடிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஏன் இந்த அற்பமான பின்னணி அப்படின்னா, அருமையான காலில் பேசின ஸ்டீஃபன் ராஜா அந்த போதகரும் அழகான ஒரு ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் சொன்னாங்க. அதான் சொல்ல இருக்கிறேன். இந்த ஈசாய் என்கிற இவருடைய தகப்பனார் சனகரிப் சங்கத்தில் ஒரு பதவியில் இருந்தார். பதவியில் இருக்கும் பொழுது பிரச்சனை இருக்கும். கூட இருக்கிறவங்க எப்படிலாம் அந்த பதவியை காலி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பதவியில் நிறைய பேர் சபையில் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த பொறுப்பே வேண்டாம்பாங்க. ஏன்னா அது சோத்திரம் பொறுப்பு. ஏன்னா நாங்கள் ஈஸியாக யாரையும் மேலே விடுறது இல்லை. காரணம்னா நீங்கள் வளர்ந்துடக்கூடாதுன்னு இல்லை, நீங்கள் ஆட்கள் பண்ணுற சேட்டையே தாங்க மாட்டீங்க. நீங்கள் ஏற்றி விட்டால் போதும், உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி இறக்க முடியுமோ, என்னெல்லாம் சொல்ல முடியுமோ. 1947 இருக்கிற பிரச்சனைலாம் கண்டுபிடிப்பாங்க. நம்ம எப்பயுமே ரெண்டு விஷயத்தை வச்சு, ஒரு விஷயத்தை டெலோஸ்கோபிக் பார்வை இருக்கணும். இந்த டெலோஸ்கோப் அப்படிங்கிறது தூரத்தில் இருக்கிற வண்ணமாக பார்க்க உதவி செய்கிறது, அப்படிதானே? ஆனால் மைக்ரோஸ்கோப்பாக இருக்கக்கூடாது. மைக்ரோஸ்கோப்பாக இருக்கிறத பாருங்க, ஒரு பொருளை அப்படியே விரிச்சு பார்க்கணும். உங்கள் கையை, இந்த ஸ்கின்னை நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் அலிசோத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 நாள் சாப்பிட மாட்டீங்க, அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கும். ஒரு சரீர அவயவத்தை நீங்கள் போய் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு விரிச்சுப்பாங்க, இதுவா சகோதரத்தில் விட்டுருக்கு. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த மைக்ரோஸ்கோபிக் வியூவில் தான் இருக்கக்கூடாது, நம்ம எல்லாம் டெலஸ்கோபிக் வியூவில் பார்க்கணும். கரங்களை வைத்து ஒரு அலட்சங்க பார்ப்போம். ஒரு காரியத்தை பார்க்க வேண்டிய விதம் நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆனால் இங்கே மேலே வந்துட்டாங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் 1947 அவங்க அப்பா யார், அது எந்த ஜாதி, என்னென்னோ, பாஸ்டருக்கு வேண்டியவரா வேண்டாதவரா எல்லாம் போட்டு அவர் பரட்டி எடுத்து இதுக்கு பதில சோதனை சபையில் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படி காத்திருப்பதே நல்லதுன்னு போயிடுவார். ஆனால் அப்படி நல்லா இருக்கிறவங்க வேற இடத்துல நல்லா ஊழிஞ்சிடறாங்க நம்ம ஆட்களே. ஆனால் நம்ம இடத்துல நம்ம ஊழிஞ்ச விட மாட்டேங்கிறோம். விட்டு புரட்டி அவங்கள எடுத்து, நீங்கள் உங்களை சொல்லலை, நான் வேற இனிமேல் வரப்போகிற விசுவாசியை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதுவும் பிரச்சனையாக இருக்குது. முன்னாள் விசுவாசினா இங்கேருந்து கேட்டுட்டு போய் சொல்லி, முன்னாள் விசுவாசினா அவங்களுக்கு ஃபோன் போட்டுருக்கீங்க முன்னாள் விசுவாசிகளுக்கு. அவங்க என்கிட்ட கேட்குறேன், பாஸ்டர் என்னையாவது சொன்னீங்க அப்படின்னு. நல்லா கவனிங்க தேவ ஜனங்களை. அப்படி சொல்லலை, நான் விளையாட்டாக சொல்கிறேன். எல்லாமே நம்ம விளையாட்டாக உங்களை கொஞ்சம் சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன், சீரியஸாக சொல்லலை. நல்லா கவனிங்க அருமையாக தேவ ஜனங்களே. அப்போ பார்வை இது உடனே இந்த சனகரிப் சங்கத்தில் இருக்கிற உருன்னு பார்த்துட்டு சொன்னால், இங்கே பாருங்க, இவர் யூத கலப்பு, இவர் யூதர் இல்லை, முழு குடும்பம் யூதர் இல்லை. இவங்க சோத்திர இவருடைய நீங்கள் 4 fathers எல்லாம் பார்க்கும் பொழுது அது கலப்பு அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பதவியிலேருந்து அவனை வெளியேற்றிட்டாங்களாம். உடனே அவருக்கு திரும்ப அந்த பதவி ஆசை, நல்லா இருக்கும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ மீண்டும் அந்த பதவியை பெற்றுக்கொள்றதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன பண்ணுறேன், இந்த பேசாமல் இந்த மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு யூத பெண்ணையே நான் திருமணம் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் தீர்மானம் பண்ணி டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டார். ஏற்கனவே பிள்ளைகள் நிறையா இருக்கிறாங்க, டைவர்ஸ் நோட்டீஸும் கொடுத்த நிலைகளில் இப்போது இன்னொரு பெண்ணும் பார்த்து ஒழுங்கு பண்ணியாச்சு. உடனே ஒரிஜினல் அம்மா நேரம் அந்த பொண்ணுகிட்ட போய், தயவுசெய்து என் வாழ்க்கை பிரச்சனை, எனக்கு ஏற்கனவே நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, நீங்கள் தயவு கூர்ந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிடுங்க, வேணான்னு சொல்லிடுங்க, அலிசோத்தன் திருமண நாளில் உங்களுக்கு பதில் நானே திரும்ப போயிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா யூத கலாச்சாரத்தின்படி திருமணம் எப்போ நடக்குது, இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா நம்ம சர்ச்சுகளில் நான் காலையில் திருமணம் நடத்துகிறேன். ஆள் மாறாட்டங்களுக்கு வந்துடக்கூடாது. அந்த காலத்தில் அது என்ன எல்லாமே ஸ்க்ரீனுக்குன்னு போட்டுருவாங்களா, ஒன்றும் தெரியாது. அல்லது அந்த கலாச்சாரம் இருக்கு, ஆள் யாருன்னு தெரில. இன்னைக்கு எல்லாம் கொட்டை பார்த்தும் அது சோத்திரம் ஃபெயிலியராக போகிற சூழ்நிலை. நல்லா கவனிங்க. இப்போ என்னது, அந்த அம்மா சொன்னோன்னே அவளுக்கு ரொம்ப சூழ்நிலையை பார்த்தோன்னே ரொம்ப இறக்கம் வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்க,
ஏன் இந்த குடும்பத்துக்கு நான் வந்து ஒரு சிறுமையை நான் உண்டாக்கணும், இவ்வளோ கெஞ்சி அழுது கேட்குறாங்களே, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்கேன்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அந்த கல்யாணம் அன்னைக்கு நான் வர மாட்டேன், நீங்கள் வந்துருங்க. உடனே எல்லாம் ரெடி பண்ணி திரும்ப நைட் விட்டு எல்லாம் அல்சோதர் நைட்டில் எல்லாம் ஃபங்க்ஷனை முடிஞ்சு வாழ்க்கையை முடிந்த பின்பதாக அதுக்கப்புறம் காலையில் தான் அவருக்கு தெரியுது என்ன அப்படின்னா, யார் பழைய ஆளே திரும்ப வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆகி உடனே ஒரு குழந்தை பிறக்குது. உடனே அவனுக்கு ஒரு வைராக்கியம் என்ன அப்படின்னா, அப்படி இது ஒரு பின்னணிய கதை தான் சொல்கிறேன், ஒரு சம்பவம் தான் சொல்கிறேன். ஆனால் என்ன வைராக்கியம், இவனை நான் என் மகனாகவே ட்ரீட் பண்ண மாட்டேன், என்னுடைய அடிமையாக நான் ட்ரீட் பண்ணுவேன். சரியா, என்னுடைய அடிமையாக நான் அவனை என் மகனை அவனை ட்ரீட் பண்ணவே மாட்டேன், என் முகத்திலே இருக்கக்கூடாது. அதனால தான் நல்லா கவனிங்க, 1 சாமுவேலின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது 16ஆம் அதிகாரம் அல்சோத்திரம் நீங்கள் 1லேருந்து வாசித்து பார்க்கும்பொழுது இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நமக்கு டைம் இல்லை, அதனால் வேகமாக நான் இந்த காரியத்தை சொல்கிறேன். அது கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்கிறாரு, சவுலை நான் தெரிந்து கொண்டதுக்காக வருத்தப்படுறேன், நான் இன்னொருத்தனை நான் தேர்ந்தெடுக்க விரும்புகிறேன். அவன் யார் அப்படின்னா அல்சோத்திரம் ஒரு மனுஷன். அவன் எந்த வீட்டை சேர்ந்தவன் அப்படின்னா ரைட்டா என்ன ஈசாயின் குடும்பத்தை சேர்ந்தவன். பாருங்க, சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு இடத்துல அல்லது அங்கீகாரம் மறுக்கப்பட்ட இன்னொரு அங்கீகாரம் பரத்திலிருந்து வரும். கரங்களை போய் துறலிச்சுங்க பார்ப்போம். சனகரி சங்கம் விரட்டி அடிக்கலாம், ஆனால் சாமுவேலே உங்க வீட்டுக்கு வருவாரு, ஊழியக்காரனே வருவாரு, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவா. யாரா இருந்தாலும் உதவிகள் செய்கிறது லேசான காரியம். கரங்களை வைத்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த முதல் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, அல்ல பெத்லெகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவே, அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், குமாரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அல்சோத்திரம் நேரா இவருக்கு உடனே ஷாக் ஆயிட்டு, இந்த விஷயம் சவுலுக்கு தெரிஞ்சா என்ன செய்வான்? உடனே அதற்கும் ஒரு ஐடியா ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு போகாத, நீ வேற மாதிரி போன்னு அதுக்கான ஒரு ஐடியா கொடுத்து, நான் சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நீங்க எல்லாரும் பைபிள் வாசித்து எனக்கு தான் கதை சொல்லணும், நல்லா கவனிங்க, இந்த உண்மை சம்பவத்தை சொல்லணும், நல்லா கவனிங்க. உடனே என்ன பண்றாரு, போகும்பொழுது நேரம் ஈசாய் வீட்டுக்கு போயாச்சு. ஈசா வீட்டுக்கு அவர் ஈசாய்க்கு பிரமிப்பா இருந்திருக்கும், வா என் வீட்டுக்கு சாமுவேலே வந்துட்டார், ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், உட்கார வச்சு அது சோத்திரம் நான் வேலையை முடிச்ச பிறகுதான் நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த மாதிரி சொல்றாரு, உங்க குமார்ல ஒருத்தனை ராஜாவை அபிஷேகம் செய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றத ஒரு நிலையை பார்க்கிறோம். ரொம்ப 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 சந்தோஷம் அல்ல சோத்திரம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருத்தரை அப்போ மூத்தவனை கூப்பிட்டு வர்றாங்க. அது சோத்திரா என்னது அந்த மகனை கூட்டிட்டு வரும் பொழுது அவனை பார்க்க முடியல, நீங்க வாசித்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்க்கும் பொழுது ரொம்ப வாட்டச்சாட்டமா இருந்த உடனே இவன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவன் ஏற்கனவே யுத்தத்தில் இருக்கிறவன், ராஜாவாகிறதுக்கு எல்லா தகுதி இருக்கு அவனுக்கு, எல்லா தகுதி இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நான் முனமாதி முகத்தை பார்க்க ரிஜெக்டட் அப்படின்னா. அவன் பேர் என்னது? ஸ்தோத்திரம், எலியாப். சரியா, அவனுடைய பேர் என்னது? எலியாப்னு சொல்லி பார்க்கிறோம். நான் எழுதி வச்சேன், டக்குன்னு எனக்கு எங்க எழுதி வச்சிருக்கேன்னு ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா எலியாப். 2வதாக ஸ்தோத்திரம் ஒரு மகன் வருகிறான், அபினதாப். 3வது சம்மா. இப்படியே வந்து எல்லாம் வந்த பிறகு எல்லாம் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது உடனே ஈசாய் கேட்கிறார், எப்பா உனக்கு இவ்வளவு பிள்ளைகள் தானா? இல்லை, முகத்திலே முறிக்க கூடாதுன்னு சொன்னாலும் இப்போ இவனை வேற கூப்பிடுறாரா, ஐயோ அப்படின்ட்டு ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன செய்யறான், வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். உடனே டக்குன்னு 11ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, உன் பிள்ளைகள் இவ்வளவு தானாய் ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாய் நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் எங்கே வரும் மட்டும் நான் எனது சாப்பிட மாட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உங்க ஆடு உங்க பின்னணி அற்பமான பின்னணியா இருக்கலாங்க. உங்க தகப்பனும் தாயும் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்க சகோதரர் கூட உங்களை கைவிட்டு இருக்கலாம், சொந்த பந்தங்கள்லாம் உங்களை கைவிட்டு இருக்கலாம். கர்த்தர் என்றைக்குமே உங்க வாழ்க்கையில அவர் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க சங்கீதத்தின் புத்தகம் 31ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 31:12 வாசித்து பார்க்கும் பொழுது, செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல சொல்லலாம். செத்தவனை போல எங்க வீட்டுல என்ன எப்படி நினைக்கிறாங்க, செத்த கேஸ்
அல்ல செத்து போயிட்டான் அல்ல சோத்திரம். எந்த ஃபங்க்ஷனுக்கும் அல்ல சோத்திரம். இவங்கெல்லாம் ஆடுகளெல்லாம் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, எல்லாம் மயிர் கத்தரிக்கிற பொழுது ஒரு ஃபங்க்ஷனே நடத்துவாங்களாம். இவ்வளோ மாடு கஷ்டப்பட்டு இந்த மாடுகளெல்லாம் ஆடுகள்லாம் வளர்த்த இந்த தாவீதை கூப்பிடவே மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படி செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டு இருந்தாரா இல்லையா? தாவீதுன்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையா? உங்க லைஃப்ல அப்படி இருக்குதா? சோத்திரம். அற்பமான பின்னணியா இருக்குதா? சோத்திரம். எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பக்கத்துல கை கொடுத்து நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்ல சோத்திர. சாலையில் சபங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி எல்லாம் உடஞ்ச கேஸ் தான் வந்திருக்கும். அல்ல நொறுக்கப்பட்ட கேஸ் தான் இங்கே இருப்பீங்க. அல்ல குடும்பத்தால் வெறுக்கப்பட்டவங்க, அல்ல சோத்திரம், அல்ல சொந்த பந்தங்களால் வெறுக்கப்பட்டவங்க, உடைக்கப்பட்டவங்க, சிறுமைப்படுத்தப்பட்டவங்க தான் அங்கே வந்திருக்கீங்க. உங்கள் அற்பமான பின்னணியை கர்த்தர் அல்ல சோத்திரம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். யாரா இருந்தாலும் எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். விசுவாசிக்கிற 3 ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். சில பெண்கள் தான் நல்ல வேகமாக சொல்றாங்க, ஏன்னா நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க. ரைட், நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே. அற்பமான பின்னணி அல்ல ஸ்தோத்திரம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கு. மறக்கப்பட்ட நிலை. நீங்கள் சங்கீதம் 27:10 வாசித்து பார்க்கும் பொழுது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எங்க அப்பா அம்மா என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனால் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் தாப்பன் கைவிட்டு இருக்கிறாங்களா? தாய் கைவிட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்துக்கு அல்ல மரியாதை, செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யுங்க. அவங்க கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாளாட்டுவார், சீராட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. கைவிட மாட்டார். இயேசுவை கைவிடவே மாட்டார். ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். நம்மை மறக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்மை மறந்து போகாத ஆண்டவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க சங்கீதம் 22:10 வாசித்து பார்க்கும் பொழுது, சங்கீதம் 22:10 வாசித்து பார்க்கும் பொழுது
கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உங்க சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருது. நான் சார்ந்து கொள்றதுக்கு யாரும் இல்லையா? தகப்பனுடைய அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம், தாயுடைய அன்பு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராயிருக்கிறார். அவர் என்னைக்குமே போதும். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உங்க சார்பில் நான் விழுந்தேன். அந்த நாள் முதல் நீதான் என் ஆதரவாக இருந்தீரப்பா. தாவீதுக்கு இப்படிப்பட்ட நிலையா? ஒவ்வொருடைய வாழ்க்கை பின்னணி பார்க்கும் பொழுது கைவிடப்பட்ட நிலைகள் இருந்திருக்கிறது. அந்த கைவிடாத நேசர் கரத்தை பிடிச்சதுனால இன்னைக்கு அவன் ஜெயமா இருக்கிறாங்க. அந்த சுவடே தெரியல. நீங்களாம் கைவிடப்பட்டிருப்பீங்களா? ஆனா கைவிடப்பட்ட ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு கைவிடாத ஆண்டவரின் கரத்தை பிடிச்சதுனால நம்ம இருந்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்த பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவன். எஸ், சத்த அப்பான்னு கூப்பிட்ட நேரத்தில் நீங்க தான் வந்தீங்கப்பா. அம்மான்னு கூப்பிட்ட நேரத்தில் நீங்க தான் வந்தீங்க. பசின்னு சொல்ற நேரத்தில் நீங்க தான் வந்தீங்கப்பா. ஆபத்து அப்படின்னு சொல்ற நேரத்தில் நீங்க தான் வந்தீங்கப்பா. ஆடுகளை மேய்க்கும் பொழுது எவ்வளவு ஆபத்துகள். துணைக்கு யாருமே இல்லை. சின்ன பையன் யாராவது துணைக்கு இருக்கட்டுமே கூட நிலைக்குமே, நிலையெல்லாம் இல்லை. நீங்க தான் அவன் செத்தா என்ன, உயிரோடு இருந்தா என்ன அப்படிங்கிற நிலை கூட இருந்த. யாரெல்லாம் கர்த்தரை இறுக பிடிச்சுக்கிறாங்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா வேற லெவல்ல தான் இருக்கு. கர்த்தர் உங்களை வேற லெவல்ல கொண்டு இருக்கு. இன்னும் இறுக பற்றி கொள்ளுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை நான் ஆராதிப்பேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே. கரங்களை வைத்து உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்த பார்த்தா, கருவில் என்னை சுமந்தத பார்த்தா, அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார்.
சொல்லணும். ஓ என்னைக்கென்று சத்தத்தை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து உணர்வுபூர்வமான ஆராதனை இருக்கட்டும். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, எனக்கு நீர் இருக்கிறேன்னு சொல்லுங்க. என் மகனே என் மகளே நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்றேன் ஆண்டவர். ஸ்ரீயாளன் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாள், நான் உன்னை மறக்கிறதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும். எஸ், ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. சங்கீதம் 69:8 வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 69:8 சங்கீதக்காரன் சொல்றார் பாருங்க, என் சகோதரன் வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். என் சகோதரருக்கு வேற்று மனுஷன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியன். சக உதிரன் எனக்கு இப்ப சப்போர்ட்டா இல்ல. எல்லாரும் வித்தியாசமா பார்க்கறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, அவங்கனா சேர்ந்துக்கிடுறாங்க, என்னை கடத்தி விட்டுறாங்க. தனித்து இருக்கிறேன், ஒன்னே எனக்கு சொல்றதே இல்லை. சோதரம் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளா. என்னதான் சொன்னேன் ஆரம்பத்துல, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இவனை கூட்டம் மாதிரி இல்லை. சோத்திரம் சாமுவேல் வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு, அபிஷேகம் பண்ற அந்த நிகழ்ச்சி கூட அவனை கூப்பிடல. அவனும் பிள்ளை அல்லவா, அவனை கூட கூப்பிட முடியாத ஒரு நிலை வாழ்க்கையில இருந்ததை பார்க்கிறோம். சங்கீதம் 69:22 வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் 69:22 அவருடைய பந்தி, அவளுடைய கண்ணியும், அவருடைய செல்வம், அவருடைய எல்லாம் நான் உழைப்பாளி தான், ஒரு வேலையாள் தான், ஆனா எல்லா பெனிஃபிட்ஸும் அவங்க அனுபவிக்கிற நிலைகள் இருக்கு. எல்லா பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு போகுது. அல்ல ஸ்தோத்திரம், அவங்க எல்லாம் ஃபெலோஷிப் இருக்கு, அவங்க எல்லா காசை வச்சு நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு எப்படிப்பட்ட நிலை இல்லை. 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 69:20 நிந்தை என் இதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒரு ஆள் கூட இல்லை, ஒரு ஆள் இல்லை. தேற்றுறதற்கு, ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை. உங்க அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவாரு, இதிலேயே வச்சிட மாட்டார். தாவீது ஒரு பெரிய சாட்சி, தேவ ஜனங்களே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 21ஆம் வசனத்தை என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார். பொதுவாக அந்த காலத்துல நைட் தூங்குற நேரத்தில் கசப்பா கொடுத்துருவாங்க. ஏன்னா கசப்பா குடிச்சிட்டா தூக்கமே வராதான். தூங்காம அப்படி காலையில் எழும்பி வேலை செய்யணுங்கிறதுக்காக அப்படி கசப்பானதை குடிக்க கொடுத்துருக்குறாங்க. வீட்டு நிலையை பாருங்க.
என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவன் நிலையை அப்படிப்பட்ட ஒரு நிலை தான். நல்லா இவ்வளோ வேலைக்கு நான் வேலை செய்கிறானே, என்ஷூர் கலக்கி கொடுப்போம், ஒரு பூஸ்ட் கலக்கி கொடுப்போம், ஒரு பால் கலக்கி கொடுப்போம், போன்விட்டா கொடுப்போம், அப்படி கொடுப்போம், காம்ப்ளைன் கொடுப்போம். இல்லை, காடியை கொடுக்குற நிலை. அவன் சூழ்நிலையை பாருங்க. அநேகர் அதுபடிப்பட்ட சூழ்நிலை வழியில நீ கடந்து சென்றிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நீங்க தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும். சங்கீதம் 6:6. என் பெருமூச்சினால் இழைத்து போனேன், ரா முழுதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் அழுகதான், ஒவ்வொரு நாள் அழுகையான ஒரு சூழ்நிலை தான் வாழ்க்கையில காணப்பட்டது. அது இதுதான் தாவீதின் நிலை. அவனை குறித்து அவனுடைய அத்தை மகன் யோவாப் சொல்லும் பொழுது 2 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 2 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது, எல்லாம் சேர்ந்து வாசி. இப்பொழுது எழுந்திரு, வெளியே வந்து உடைய ஊழியக்காரருடைய அன்பாய் பேசும். நீ வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடே தங்கியிருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கலாம், அது உமக்கு அதிக தீமையா இருக்கு. சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கலாம். சின்ன வயசுல இருந்து அவன் நன்மை பண்ணிருக்கான், அவன் எல்லாருக்கும் நன்மை செஞ்சிருக்கிறான். ஆனா அவன் சந்தித்ததோ தீமை. அவன் குடும்பம் மாத்திரமல்ல, தனிப்பட்ட விதத்துல தாவீது அல்லது நொறுக்கப்பட்ட உடைக்கப்பட்ட ஒரு ஆளா தான் அவன் இருந்ததை குறித்து பார்க்கிறோம். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறவனா மாறின. கரங்களை போய் தொலைச்சங்கப்பா. எல்லாத்தையும் பார்க்க நேரத்துல கர்த்தருடைய மகிமையை சொன்னான். வானங்களை பார்த்தான், பூமியை பார்த்தான், மிருக ஜீவங்களை பார்த்தான், தாவரங்களை பார்த்தான், எல்லாவற்றையும் பார்த்து சங்கீதம் 19:1 அவர் சொல்றான் பாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையும் ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையையும் வெளிப்படுத்துகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அற்பமான பின்னணியில இருந்த இந்த தாவீதை தான், இந்த ஆழம் மேய்ச்சிக்கிட்டு இருந்த இந்த தாவீதை தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய அரசனா மாற்றுறார். கரங்களை வைத்து வரலிச்சுங்க பார்ப்போம். அதான் சொன்னேன், உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருந்தால் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. அல்பான்னு ஒன்று இருந்தா ஒமேகான்னு ஒன்று இருக்க, ஒரு முடிவு இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போக கர்த்தர் விட மாட்டார். உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போவதே இல்லை. தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஹalleluya இருக்க ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்க, பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மேல் நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் அது வீண் போகுவதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஹalleluya. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்த தாவீதை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நமக்கு நேரம் ஆனதுனால அடுத்த 2 குறிப்பை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு மத்தியில் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினாலா. தாவீது மேன்மைப்படுத்தினவர் நம்மை மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவனுக்கு சப்போர்ட் சிஸ்டமே கிடையாது. தனிமையான ஒரு சூழ்நிலை, கனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்ல ஸ்தோத்திரம். ஹalleluya. உங்க கூட 1000 பேர் இருக்கிறத காட்டிலும் இயேசு இருக்கிறது போதுமானது. அல்ல உங்க வீட்டில் உங்க குடும்பத்தார் கூட உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசு உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் வைப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ராஜா மாத்திரமல்ல, கர்த்தருக்காக ஆலயத்தை கட்டத்தக்கதான ஒரு பெரிய திட்டத்தையும் அவனுடைய கரத்தில் கொடுத்தார். அல்ல சோதர் புதிய பாட்டில பாருங்க, அவனுடைய பேரை சொல்லுகிறதை குறித்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே இறங்கும். அந்த சோதரம் எருசலேமிலே பவனி வரும் பொழுது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, எவ்வளோ கனப்பெற்ற ஒரு வாழ்க்கை. அல்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பார்க்கும் பொழுது தாவீதின் வேர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவருடைய ஆரம்பம் அவர் மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா அவருடைய முடிவு சம்பூர்ணமா இருக்குது. உங்க வாழ்க்கையும் கூட அப்படி இருக்கலாம். முடிவை சம்பூர்ணமாக மாற்றுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹalleluya. 1 சாமுவேல் 16 அல்லது 12 வாசித்து பாருங்கள். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனையும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார்.
அடுத்த வசனத்தை 12ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். கரங்களை வைத்து லட்சம் பார்ப்போம். எங்க அபிஷேகம் சகோதர நடுவில், எல்லாருக்கும் தகப்பன் நடுவில், சகோதர நடுவில், அலசோத்த வெக்கப்பட்ட இடத்துல கத்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா உங்களை மாட்டுகிற ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. உன் நிந்தையை புரட்டி போடுகிற ஆண்டவர். அந்த நாள் முதற்கொண்டு கத்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமியில் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன், ஒரு அபிஷேகத்தை கத்த தந்திருக்கிறாரு. அந்த அபிஷேகத்திற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்க முந்தி ரட்சிக்கப்பட்டிருக்கிற பெரிய ஆசீர்வாதம், முந்தி ரட்சிக்கப்பட்டிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. தம்பி தங்கச்சி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை குறித்த பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். அவர் இறுகப்பட்டுக்கோள், அவரை இறுகப்பட்டுக்கோள். அந்த ஆவியில கழிகொரு அல்ல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன், ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கள் இந்த வேளையிலே. சொல்லுங்க. உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும். முடிந்த எல்லா தாவீதை போல கரங்களை தட்டி, ஆவியானவரே உம்மை வாஞ்சிக்கிறே. சொல்லுங்க. ஆவியானவரே உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையில். உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையில். தாவீதை போல், தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டுகிறே. ஆடி பாடி துதித்திடவே விடுதலை ஈர்ந்திடுமே. தாவீது போல் மகிழ்ந்திடவே சமூகம் வேண்டும். ஆடி பாடி துதித்திடவே விடுதலை உன்னதத்தில் உம்முடனே உறவாட உதவிடுவே. ஆவிக்குள்ளாய் அனுதினமும் அனல் உணர் மூட்டிடுவே. நல்ல கையை தட்டி உள்ளத்திலிருந்து பாடுங்க. கருத்து உணர்ந்தவனா பாடுங்க. வெறும் வாய் செய்யக்கூடாது. ஓ ஆத்மா சிரத்தை தொடணும், பாட்டு கிரிய நடக்கணும். எஸ், வாயில விரிவா திறந்து பாடு, நல்ல சத்தமா பாடு. வாஞ்சியோடு எதிர்பார்ப்போடு தாவீதை போல மாறணும் அப்படிங்கிற வெறித்தனத்தோடு. ஆமென். நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளை. ஆவியானவரே, ஆவியானவரே உங்களை பிரசன்னம், உந்தன் மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளை. உந்தன் மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளை. உந்தன் மகிமை பிரசன்னம், உந்தன் மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளை. உந்தன் மகிமை பிரசன்னம், உந்தன் மகிமை பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் இந்த வேளையில. ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பு உன்னத அபிஷேகம். தாவீதை நிரப்பின ஆண்டவர், தாவீதை நிரப்பின ஆண்டவர், தாவீதை நிரப்பின ஆண்டவர். அற்பமான பின்னணி, ஓ விசேஷித்த பாதிப்புகள், ஓ விசேஷித்த நிந்தைகள், நெருக்கங்கள், ஓ மகிமையின் பிரசன்னம் நிறைவாயிரங்கட்டும் என் ஆவியானவரே. உந்தன் மகிமையின் பிரசன்னம் இப்ப ஓவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்பு, என்ன நிரப்பு, என்ன நிரப்பு, என்ன நிரப்பு, என்ன நிரப்பு, என்ன நிரப்பு, இன்று நிரப்பு, என்ன நிரப்பு,
என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு. ஹalleluya. இன்று நிரப்பு, இன்று நிரப்பு. அபிஷேகம், 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 அபிஷேகம். ஹalleluya. சபைக்குள்ள உம்மை துதிக்கிறோம். வீடுகளில் ஆவில நிறைந்து ஜெபிக்க பழக கிருபை தாங்க. ஓ, ஜெப நேரத்தை தருவீராக. தனிமை தேவனோடு தரித்திருக்கிற நேரத்தை தருவீராக. கர்த்தரை சார்ந்து வாழ்கிற நிலைகள் வரட்டும். தாய் கர்ப்பத்திலிருந்து கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த தாவீது கைவிடப்படல. தாவீது கைவிடப்படல. கர்த்தர் தாவீதை கைவிடவில்லை. எஸ் 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 லார்ட். உந்தன் மகிமையின் பிரசன்னம். நல்ல நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி விடுதலை 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 விடுதலை. ஐயாமார் விடுதலை, அம்மாமார் விடுதலை. எனக்கு யாருமே இல்லை, தண்ணி மேல 60 வயசுக்கு மேல முதுமையில இருக்கிறவங்க தொடுங்க 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 தொடுங்க. எஸ் 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. நல்லா தட்டலாம்னு நினைக்கிறேன், உற்சாகமா தட்டலாம்னு நினைக்கிறேன். ஆமென் 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 ஹalleluya. எஸ் லார்ட். நன்றி ஆண்டவரே. எங்களை நேசிக்க நல்ல அன்பு பிதாவே, நன்றி விட்டு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான ஆண்டவரே நாளுக்காக நேரத்துக்கு நன்றி விட்டு ஸ்தோத்திரம். நல்ல அமை துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்த தேவரின் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்த உங்களுடைய கரத்தினாலே ஆகும். எவ்வளவு பெரிய ஒரு உத்தரவாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறே. அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், அசட்டை பண்ணப்பட்ட நிலையாய் கூட இருக்கலாம், ஸ்தோத்திரம் அங்கீகாரமற்ற ஒரு நிலை காணப்படலாம். நீ எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீங்களப்பா. தாவீதை அபிஷேகம் பண்ணினவர், தாவீதை மறக்கல, தாவீதுக்காக வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரரே வர வைத்தவர், எல்லா நடுவில் ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஒரு அங்கீகாரத்தை கொடு. நான் உன்னை கனப்படுத்துகிறேன் மகனே, நான் உன்னை கனப்படுத்துகிறேன் மகளே. அது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கேன். அது உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே மேன்மைப்படுத்தின ஆண்டவர் நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துகிற தயவுக்கு நன்றி உண்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையில் செய்கிற வேலைகள், தொழில், ஊழியர், படிப்பெல்லாம் போக்கு நல்ல பாதுகாப்பை, நல்ல ஆரோக்கியத்தை, விடுதலை, வெற்றிகளை தருவீரா. நல்ல ஆசீர்வாதமான செய்திகள் வரட்டும். எல்லாம் நல்ல கீழ்ப்படிய கிருபை தாங்க. அப்படி சத்தம் கேட்க ஆண்டவரே முழுவதுமா உமக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நீர் கிருபை தருபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளின் கூட நல்ல வார்த்தையை கேட்க ஆண்டவர் கிருபை தந்தார். தொடர்ந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யார் கைவிட்டாலும் கர்த்தர் ஒருபோதும் கைவிடாமல் உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக போதுமானவராக இருக்கிறார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து நீங்கள் கர்த்தரை துதிக்க முடியும், ஸ்தோத்தரிக்க முடியும். எங்களுடைய சர்ச் அட்ரஸ் உங்கள் ஸ்க்ரீனில் போடுவாங்க. நீங்கள் திருநெல்வேலியில் இருப்பீங்கன்னா வந்து ஆராதிக்கும்படியாக கேட்கிறேன். ஒருவேளை தூரத்தில் இருப்பீர்கள் என்றால் நாங்கள் யூடியூப் சேனல் ஜைனேஜ் திருநெல்வேலி என்கிற யூடியூப் சேனலில் இந்த ஆராதனைகள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒளிபரப்பு செய்கிறோம். நீங்கள் பார்த்து நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்காக எஸ் சர்வீஸ் மற்றும் பைபிள் ஸ்டடி மற்றும் நிறைய நிகழ்ச்சி உங்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.